ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் ரைஸ் ஹோம்மேடாக டாக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். இந்த மீன் டைம் வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிக்கனில் இருக்க ப்ரோட்டீன்ஸு அப்புறம் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து நம்ம டாக்குக்கு வந்து ஈஸியாக போய் சேர்ந்துடும். ஸோ அதனால் ஹோம்மேடாக ஈஸியாக நம்ம ஒரு ரூ. 2000 இல்லை 1500 நம்ம இன்றைக்கி இன்றைக்கி டாக் ஃபுட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம வந்து ஃபுட்டை வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு சிக்கனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கன்லேருந்து மீட் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கும்போது சில பேர் சொல்லுவாங்க வெறும் ப்ரெஸ் பீஸாக வாங்கிக்கலாம், சதையாக வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் போன்ஸு வித் நீங்கள் சதையும் சேர்த்து வாங்கினாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் அதுவும் கடித்து சாப்பிடும். ஏன்னா அது சூ பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதில் இருக்க அந்த கால்சியம் சத்தும் வந்து நம்ம டாக்குக்கு போய் சேரும். ஸோ அதனால் கொஞ்சம் வாங்கும்போதே கொஞ்சம் போன்ஸோடு சேர்த்து வாங்குங்க. மீன் டைம் வந்து கொஞ்சம் சதையாகவும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா நீங்கள் வந்து கழுவிடுங்க. கழுவிட்டு இப்போது நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது அந்த கோழியோட அந்த இறகு இல்லை வேறு நகரெலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கிறீங்க. நல்லா கலக்கிட்டு அப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரில் வச்சுருங்க. குக்கரில் வச்சுட்டு ஒரு 2-3 விசில் கொஞ்சம் ஓரளவு வந்து அது அந்த பச்சை வாசம் போயிட்டு ஓரளவு அந்த பாயில்டு இது வந்தாலே போதும். அதை நம்ம எடுத்துடலாம். இப்போது அதை நீங்கள் வெளியே எடுத்து அது கூட வந்து கொஞ்சம் ரைஸு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாயில்டு சிக்கனு அப்புறம் கொஞ்சம் ரைஸ் எவ்வளோ தேவையோ உங்கள் டாக்குக்கு, உங்கள் ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்போ வைக்கிறத வந்து ஆட் பண்ணி வச்சுருங்க. ப்ளஸ் வந்து கொஞ்சம் அதிலேருந்து வர அந்த ஆயில் மாதிரி இருக்கும். அந்த பாயில்டு ஆனதில் அந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த சிக்கன்லேருந்து வந்த ஆயிலாக இருக்கும். அதை அப்படியே அப்படியே அந்த ரைஸ் மேலாம் ஊற்றி விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. நல்லா பிசைஞ்சு இப்போ நீங்கள் கொண்டு போய் உங்கள் டாகுக்கு கொடுங்க. உங்கள் டாக் கண்டிப்பாக அது ரொம்ப லவ் பண்ணி அதை சாப்பிடும். அது ரொம்ப ரொம்ப லைக் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அடித்து நகர்த்திடும். முக்கியமாக அதில் உப்பு சேர்க்காதீங்க. ஸோ டாகுக்கு வந்து உப்பு சேர்க்காதீங்க. ஸோ எங்கிட்ட இருக்க பப்பி வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ரெட்ரைவர் பப்பி. ஸோ இப்போ தான் அது வந்து ஒரு 3.5 மாதம் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ 4 மாதம் கிட்ட வருது. ஸோ அதனால் இப்போ அந்த பிறந்தப்போ இருந்த முடியெல்லாம் விழுந்து இப்போது அந்த ஸ்ட்ராங் ஃபர் வந்துகிட்ருக்கு, திக் ஃபர் வந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இப்போது நாங்கள் அது கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஹோம்மேடாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி உங்கள் டாக்ஸுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக கொடுங்க. ஸோ நீங்கள் வெளியில் வாங்குகிற ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர் நியூட்ரிஷன் வச்சுருப்பான். பட் இருந்தாலும் நீங்கள் இது ராவாக கொடுக்குறது வந்து அங்கே சில பை ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். இங்கே நம்ம அது கிடையாது. நீங்களாகவே டைரெக்டாக ஓன் சிக்கனை நீங்கள் அழகாக கொடுக்குறீங்க. ஸோ அதனால் வந்து அது டைரெக்டாக உங்கள் டாகோட ஹெல்த்துக்கு போய் சேரும். ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத உங்கள் டாக் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து உங்கள் டாக்கோட ஹெல்த்தை பக்காவாக நிர்ணயம் பண்ணும். அது வந்து இப்போ உங்கள் டாக் வந்து பப்பியாக இருக்கும்போது அந்த ஒரு 3 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் டாக்கோட க்ரோத் இருக்கும். இன்டர்னல் ஆர்கன்ஸு, போன்ஸு, ஜாயின்ட்ஸு இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். நல்ல சாப்பாடு தரமா, நல்லா ப்ரோட்டீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் அது வந்து அந்த ப்ரோட்டீன் லெவலில் வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் உங்கள் டாக் நல்லா பார்த்திங்கன்னா வெயிட் ஏறும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா, இந்த ஃபர் வந்து நல்லா அப்படியே கிளாஸியாக நல்லா ஷைனியாக இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருப்பான். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் கொடுக்க மீன்ஸ் வீட்டில் செஞ்ச நல்ல ஹெல்த்தியான ப்ரோட்டீன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கும்போது அவன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த 1 வருஷத்துக்குள்ளே என்ன சாப்பிட்றானோ அதுதான் அவனோட லைஃப் லாங். ஸோ அந்த கொஞ்சம் ஜெயண்ட் ப்ரீடிஸ், கொஞ்சம் அந்த பெரிய ப்ரீட் டாக்லாம் வந்து அந்த போன் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே. ஸோ மீட்ஸு சிக்கன்ஸு அந்த மாதிரி எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ ப்ரோட்டீன்ஸை ஆட் பண்ணி கொடுங்க.
அதுதான் உங்கள் டாகோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். தேங்க்யூ.